ஐயா, நம்ம சித்த வித்தியார்த்திகள் நிறைய பேர் உபதேசம் வாங்கிக்கிறாங்க. உபதேசம் வாங்கிட்டு பயிற்சி பண்ணுறாங்க. அந்த பயிற்சியின் முடிவில் என்ன ஆகும்? அவங்க என்ன மாதிரி ஒரு அந்த இறுதிக்கட்ட நிலையில் என்ன மாதிரி ஒரு நிலையை அடையிறாங்க. இப்போ பயிற்சி எடுக்கிறவங்க சாதாரண மனுஷங்களும் சரி, இல்லை நம்மளும் சரி, என்ன வித்தியாசம்? இப்போ அவங்க இந்த தாடி முடி வச்சவங்க தான் சித்த வித்தியார்த்திகள் நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்லை தாடி முடி வைக்காதவங்க இந்த உபதேசம் எடுத்துக்கிட்டு அந்த நிலையை அடைய முடியுமா? அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக விளக்கணும். நீங்கள் அந்த சித்த வித்தியார்த்திகளுடைய அல்லது சித்த வித்தை பெற்றவர்களுடைய இறுதி காலத்தை குறித்து நீங்கள் கேட்குறீங்க. இறுதி காலம்னா வயோதிகத்தை குறித்து கேட்குறீங்களா அல்லது ஜீவ சமாதின்னு சொல்கிறோமே? ஆமாம், ஜீவ சமாதி. இப்போ வயோதிகம் அப்படின்னா முடிவுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால இந்த உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு முடிவுங்கிறது எப்படி இருக்கும்? சாதாரண மனிதருக்கு இப்போ மற்ற மதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சமாதி, கிறிஸ்துவத்துல பாத்தீங்கன்னா சமாதி வைக்கிறாங்க, அடக்கம் பண்றாங்க. முஸ்லிம்ஸ்லயும் அதே மாதிரி பண்றாங்க. நம்ம ஹிந்து இதுலயும் சில சன்னியாசிகளை எல்லாம் கூட அந்த மாதிரி அடக்கம் பண்றாங்க. சோ அதுக்கும் நம்ம ஒரு தலைவர்கள் எல்லாம் கூட நம்ம அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி எல்லாம் கூட வைப்பாங்க. அப்ப அந்த சமாதிக்கும் சித்த வித்தை பெற்றவர்கள் அடைகிற அந்த சமாதிக்கும் என்ன வேறுபாடு? நல்ல கேள்வி அது. பொதுவாக சித்த வித்தையை பெற்றவர்கள் அவர்கள் அந்த சித்த வித்தையினுடைய அந்த இறுதிக்கட்ட பலன், அதாவது அதனுடைய அடிப்படை பலன் வயோதிக காலத்தில் அல்லது மரண காலத்தில் அப்படின்னு பார்த்தா, சித்த வித்தையை ஒருவர் முறையாக சரியாக பயிற்சி செய்தாரேயானால் மரண காலத்தில் அவர்களுக்கு பிராண அவஸ்தை என்பதே வராது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிராண அவஸ்தைங்கிறது அவருக்கு நிச்சயமா இருக்காது. முதல் விஷயம். இரண்டாவது, நீங்க அந்த பிராண அவஸ்தை நீங்க பொதுவா பார்த்திருக்கலாம். ஒருவேளை அதாவது எப்படி இருக்குன்னு கேட்டா, உடம்பு அந்த மூச்சு, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி மரணத்திற்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு உடம்பெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அதற்கப்புறம் தான் அவங்க மரணம் அடைகிறார்கள் பொதுவானவர்கள். அதுலயும் இந்த பீடி சிகரெட்டு இதெல்லாம் குடிச்சவங்க இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் மரணம் அடையும் போது இந்த பிராணன் ரொம்ப அவஸ்தைப்படும். அப்ப அந்த உறங்கும் போது நம்முடைய சுவாசத்தினுடைய ஓட்டம், கதியினுடைய நிலை எப்படி உள்ளதோ அதுவே உறங்காத சமயத்திலும் செய்வதுதான் சித்த வித்தை என்பது. அப்ப உறங்கக்கூடிய நேரத்துல நமக்கு எப்படி இருக்கும்? உள்நிலையில ஓடிட்டு இருக்கும். சரி, இப்போ உடம்பு சரியில்லாம ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, ஏதேனும் உடம்புல ஒரு வலியோட இருக்கிறாரு. அவர் உறங்கிட்டாருன்னா அவருக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. என்ன காரணம்? சுவாசத்தினுடைய கதியினுடைய அளவு, அதனுடைய நிலை, அதனுடைய போக்கு கொஞ்சம் வித்தியாசமாயிருது. அப்ப கஷ்டங்கள் எதுவுமே தெரியாத அளவுக்கு ஆயிருது. அதே அந்த பயிற்சி முறையை, அந்த நிலையை ஒருவன் சாதாரணமான நேரத்தில் செய்து வந்தாரையானால் அவருக்கும் அந்த உடல் ரீதியான மிகப்பெரிய தாக்கங்கள், கஷ்டங்கள், துக்கங்கள் வராது. இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இதற்கு அடுத்தது ஜீவசமாதி என்பதனுடைய அடுத்த கட்ட ஒரு பலன் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதர் சாதாரணமாக மரணம் அடைந்தால் அவருடைய உடல் விரைத்து விடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னு சொன்னா வீங்க ஆரம்பித்து விடும். அதுக்கப்புறம் புழு வெளியில வர புழுத்து விடும். நீர் விட ஆரம்பிச்சு ரொம்ப துர்நாற்றம் உண்டாகும். எடை கூடிவிடும். அறுத்தா ரத்தம் இருக்காது. அதே சமயத்துல ஜீவசமாதி அடைந்த ஒருவருடைய உடலானது எப்படி இருக்குன்னு கேட்டா பிளெக்சிபிளா இருக்கும். உடம்பு வளையும். விரல்களை கூட வளைத்து பார்க்கலாம். அது மட்டுமல்ல, உடல்ல எடை ஜாஸ்தியாகாது. எடை கூடாது. அறுத்தால் ரத்தம் இருக்கும். 2 நாள் 3 நாள் வைத்திருந்து பார்த்தது கூட உண்டு. அப்பொழுதும் உடம்பு ஒன்றும்
கெடுதல் வராமல் இருப்பதை பார்க்கணும். திருவனந்தபுரம் பக்கத்துல வந்து ஒரு பெரியவர் சமாதியான போது 41 நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள். அப்போ ஒன்றாக கிடையாது. ஆகவே இந்த ஜீவ சமாதி என்கின்ற நிலையானது ஜீவன் உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய நிலை. மற்றவர்களுக்கு அப்படி அல்ல. ஜீவன் வெளியே சென்று விட்டதால் அது மரணம், அதாவது என்னன்னு கேட்டா நாசமடைந்த நிலை. ஜீவ சமாதி என்பது ஜீவன் என்கின்ற அந்த நிலை, ஜீவனானது, உயிரானது, ஆத்மாவானது ஆதி நிலைக்கு சமமாக செல்லுதல், அதுதான் சமாதி என்று சொல்வது. சமாதி என்றால் சமம் கூட்டல் ஆதி சமாதி. ஆதி நிலை எது? இறைநிலை, அதற்கு சமமாக செல்லுதல். அப்போ இந்த ஜீவன் என்பது இறைவனாக மாறுதல், ஜீவேஸ்வரர் ஐக்கியம். அப்போ இந்த சிரசுக்குள் அந்த ஜீவன் அடங்கி இருக்கும். அப்போ அந்த ஜீவன் சிரசுக்குள் ஜீவிக்க தொடங்கும். அப்பொழுது அவர் சிரஞ்சீவி ஆகிறார். இது எந்த காலகட்டம் வரையில அந்த இது இது ஜீவன் தங்கி இருக்கும் அப்படிங்கிறது? ஜீவன் எத்தனை காலம் தங்கி இருக்கும் கேட்டா, இந்த ஜீவனுக்கு அடுத்த கட்ட ஒரு பிரயாணம்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா நம்ம இத்தனை காலமும் வெளி உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தன்னுடைய ஜீவனுக்குண்டான பயிற்சி அல்லது முயற்சியை நாம அப்பப்ப செய்து வந்துகிட்டு இருப்போம். ஒன் ஸ்ட்ரெச்ல, ஒரே ஓட்டத்துல அதை முடிக்கணும்னு சொன்னா கொஞ்சம் கடினமாயிடும். ஏன்னா ஆசாபாசங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லவா. இந்த ஆசாபாசத்தை விட்டு தனி ஞானியாக மாறுவதுங்கிறது கொஞ்சம் கடினம். ஆகையினால என்ன பண்ணுவோம், நம்முடைய மற்ற வேலைகள் எல்லாம் செய்து கொண்டே இந்த பயிற்சியை அப்போதைக்கு இதை நம்ம அப்டேட் பண்ணிட்டே போயிட்டே இருப்போம். அப்போதைக்கு அதை வந்து நம்ம முயற்சி தொடர்ந்துகிட்டே இருப்போம். ஆனா ஜீவ சமாதி அடையும் தருணத்தில் என்ன ஆகும், இந்த ஜீவன் உள்ள போய் அடங்கி நின்று அங்கிருந்து அதை பயிற்சி செய்ய தொடங்கும். சில பேர் கேட்பாங்க, எல்லாம் போய் கடைசியில் இத்தனோடு ஜீவன் இருக்கும்போது மட்டும் உள்ள அடங்கி ஒருத்தன் ஞானம் பெற முடியுமா அப்படின்னு கேட்கலாம் அல்லவா. இருக்கிற காலத்துல வாழ்நாள்ல வந்து எக்கச்சக்கமா ஆட்டம் பாட்டம் எல்லாம் போட்டுட்டு இறுதி காலத்துல இத்தனோடு ஜீவன் கொஞ்சம் மிச்சம் மீதாரி இருக்கும்போது உடனே ஜீவ சமாதி அடையணும் சொன்னா நடக்குமா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டவங்க இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, அப்பா கிட்ட ஒரு வயோதிகர் மரண தருவாய். அந்த நேரத்தில் அவர் வந்து கேட்கிறாரு, சுவாமி நானும் சாக கிடக்கிற மனுஷன், நானெல்லாம் கூட சித்தவிதை பண்ணலாமா, எனக்கு ஏதேனும் பலன் கிடைக்குமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. அப்ப அதுக்கு அப்பா சொல்றாரு, ஒரு பேரல் நிறைய பால் இருக்கு, அந்த பாலை தயிரா மாத்துறதுக்கு எவ்வளவு உரம் ஊத்த வேண்டி இருக்கும், கொஞ்சம் உரம் ஊத்துறதுக்கு கொஞ்சம் தயிர் இருந்தா போதும். அதை ஊத்துனா அந்த பேரல் நிறைய இருக்கக்கூடிய பால் முழுவதும் தயிராக மாறிவிடும். அதுக்கப்புறம் கடைந்து அதுல இருந்து வெண்ணெய் எடுத்துடலாம். அதை போல சிறிது ஜீவன் இருந்தாலே போதுமானது. இறையருங்கிற அந்த பால்ல அது கலந்து அரைத்து அதுல இருந்து நாம, அதாவது கடைந்து அதுல இருந்து நாம ஞானம் அல்லது சமாதி அல்லது மோட்சம், அந்த வீடு பேருன்னு சொல்லக்கூடிய தன்மை கிடைத்து விடுங்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான்.